Hello students, welcome to Just Add Maths. In the video la nama exercise 2.6 la irukra last 3 sums paakalam. So first 10th sum. A brick staircase has a total of 30 steps. So ஒரு staircase இருக்கு. அந்த staircaseல பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 30 steps இருக்கு. அதாவது இது ஒரு step, இது second step, இது third step, இது fourth step அந்த மாதிரி இருக்கு. The bottom step requires 100 bricks. So first கீழ இருக்குறது வந்து நம்ம 1 ன்னு வெச்சுக்கலாம். So அந்த bottom and அந்த first stepல வந்து டோட்டலா 100 bricks இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. Each successive step requires 2 bricks less than the previous step. அதாவது இப்போ வந்து first stepக்கு 100 bricks இருக்கு. second stepக்கு வந்து 100 விட 2 கம்மியா இருக்கு. So 100 minus 2 98. அதே மாதிரி third பாத்தீங்கன்னா நமக்கு 98ல இருந்து again 2 கம்மியா இருக்கு. So 96. So இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கு. How many bricks are required for the top most step? அதாவது இந்த மாதிரி steps போயிட்டே இருக்கு இல்லையா? So top step ஓட நம்பர் வந்து நமக்கு 30 because அந்த staircaseல வந்து மொத்தமா 30 steps இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. bottom நம்ம first ன்னு வெச்சுக்கலாம், top வந்து 30 ன்னு வெச்சுக்கலாம். So first subdivision பாத்தீங்கன்னா how many bricks are required for the topmost step? So நமக்கு topmost step என்ன 30. So 30th stepல எத்தனை bricks இருக்கு அப்படினு கேட்டிருக்காங்க. So நம்ம வந்து இந்த 100, 98, 96 இந்த சீரிஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து 30th ஸ்டெப்ல எவ்வளவு இருக்கு அப்படினு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். So first வந்து first stepல 100 bricks இருக்கு, second stepல 98, thirdல 96 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது to find number of bricks in 30th step. So 30th stepல எவ்வளவு bricks இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம இங்க general term Tn formula யூஸ் பண்ண போறோம். So Tn is equal to a plus n minus 1 into d. ஏன்னா இது வந்து T1. T1ல வந்து 100 bricks இருக்கு. T2ல 98, T3ல 96. அதே மாதிரி T30ல என்ன இருக்கு அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால தான் இங்க வந்து general term formula யூஸ் பண்றோம். இங்க வந்து Sn formula யூஸ் பண்ணிராதீங்க because Snங்கிறது total number of bricks ன்னு ஆயிடும். நம்ம வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு வந்து நம்ம இந்த Tn ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா அவங்க அந்த டாப் ஸ்டெப்ல எத்தனை bricks இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அந்த டோட்டல் இதுல எவ்வளவு இருக்குன்னு கேட்கல. 30th ஸ்டெப்ல மட்டும் எவ்வளவு bricks இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதனால நீங்க Sn ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. Tn ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம a யோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். ஸோ aங்கிறது 100. d பார்த்தீங்கன்னா 98 minus 100 which is equal to minus 2. So இங்க வந்து 2ன்னு போட்றாதீங்க. T2 minus T1 நம்ம யூசுவலா பண்ற மாதிரி எப்பவுமே ஒவ்வொரு தடவையும் ஃபார்முலா எழுதியே பண்ணுங்க. So d is equal to T2 minus T1 98 minus 100 which is equal to minus 2. So இப்போ இது எல்லாத்தையும் நம்ம Tn ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் and n is equal to 30 because நம்ம top most step 30th ஸ்டெப்ல இருக்கிற number of bricks தான் கண்டுபிடிக்க போறோம். So n is equal to 30. So T30 is equal to a plus n minus 1. 30 minus 1 into minus 2 which is equal to 100 plus 29 into minus 2 which is equal to 100 plus into minus minus 29 into 2 48. Sorry 58 which is equal to 42. So T30 is equal to 42. அதாவது டாப் மோஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்பர் ஆஃப் bricks யூஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 42 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 100, செகண்ட் ஸ்டெப்பில் 98 இந்த மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா 30th ஸ்டெப்பில் நமக்கு 42ன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா செகண்ட் சப்டிவிஷன் how many bricks are required to build the staircase? So how many bricks are required to build the staircase? So இப்போ பாருங்க இப்படி இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு 100 இருக்கு, இது செகண்டு 98, இது தேர்டு 96 போயிட்டே இருக்கு.
அதே மாதிரி இங்கே 30, 30ல் எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 48. அப்போ 29ல் 44, 28ல் 46. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கரெக்டாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா how many bricks are required to build the staircase. இந்த மொத்த ஸ்டேர்கேஸையும் பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். பிகாஸ் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் இந்த ஸ்டேர்கேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 100 + 98 + 96 + எக்ஸெட்ரா + 42 இதோட வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா மொத்தமாக நம்மக்கிட்ட 30 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 100 பிரிக்ஸ் இருக்குது அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்பில் 42 பிரிக்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பில் 42 பிரிக்ஸுங்கிறது நம்ம போன சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சது. 30th ஸ்டெப்பில் 42 பிரிக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம்ல, அதுதான் வந்து அந்த 42 நான் எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா A 100, D is equal to -2, L is equal to 42. ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம SN கண்டுபிடிக்கணும். ஸோ SNல் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னோட வேல்யூ தெரியும் 30. ஏன்னா அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பிரிக் ஸ்டார்கேஸ் ஹேஸ் அ டோட்டல் ஆஃப் 30 ஸ்டெப்ஸ். ஸோ இந்த ஸ்டார்கேஸில் மொத்தமே 30 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் என்னோட வேல்யூ நமக்கு 30. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம SNோட செகண்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ SN is equal to n/2 into A plus L. S30 is equal to 30/2 into 100 plus 42, which is equal to 15 into 142. So 15 into 142 பார்த்தீங்கன்னா நமக்கு 2130. So S30 is equal to 2130. அதாவது இதுக்கு நீங்கள் ஆன்சர் எப்படி எழுதணும்னா 2130 bricks are required to build the full staircase. அதாவது இந்த ஸ்டேர்கேஸை மொத்தமாக பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 2130 பிரிக்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த கொஷினில் நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் மட்டும் கேர்ஃபுல்லாக டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அது எல்லாமே வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணிகிட்ருக்கிறது தான். ஸோ நீங்கள் இதுக்கு மட்டும் டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும், மாற்றி எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ 30th ஸ்டெப்பில் எவ்வளோ பிரிக்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ T30 is equal to A plus n-1 into D அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கிடச்சிரும். ஸோ செகண்ட் சப்டிவிஷனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆன்சரையும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட மொத்தமாக 30 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதனால n is equal to 30. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 100 பிரிக்ஸ், லாஸ்ட் ஸ்டெப்பில் 42 பிரிக்ஸ். ஸோ டியோட வேல்யூ -2, என்னோட வேல்யூ 30. ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம S30யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். S30 is nothing but total number of bricks used to build the staircase. ஸோ அது வந்து 2130. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ 11th sum, if S1, S2, S3, etc. Sm are the sums of n terms of MAPs whose first terms are 1, 2, 3, etc. m, whose common difference is 1, 3, 5, etc. 2m minus 1 respectively, then show that S1 plus S2 plus S3 plus etc. plus Sm is equal to 1/2 mn into mn plus 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூவ் பண்ணுற சம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மக்கிட்ட மொத்தமாக m arithmetic progressions இருக்குது அண்ட் இந்த ஒவ்வொரு arithmetic progressionலையும் நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து n இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா n. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற நம்பர் ஆஃப் arithmetic progression எவ்வளோனா m. அந்த ஒவ்வொரு arithmetic progressionலையும் இருக்கிற நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா n. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் common difference, number of terms,
அதுக்கப்புறம் sum of first n terms. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஏபி அதாவது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n terms ஆஃப் ஃபர்ஸ்ட் ஏபி அது வந்து S1. அதே மாதிரி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n terms ஆஃப் செகண்ட் ஏபி வந்து S2. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n terms ஆஃப் தேர்ட் ஏபி S3. இப்படியே போயிட்டே இருக்கும். mth ஏபி வந்து SM. ஸோ நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், நம்மக்கிட்ட இருக்கிற நம்பர் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்ஸ் வந்து M. ஸோ அதுக்கு வந்து அந்த சம்மை வந்து எப்படி டினோட் பண்ணியிருக்காங்கன்னு நான் எழுதியிருக்கேன். ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n terms ஆஃப் ஃபர்ஸ்ட் ஏபினா S1. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n terms ஆஃப் செகண்ட் ஏபினா S2. இங்கே ஏன் n டேர்ம்ஸே கண்டினியூ ஆகுதுன்னா ஒவ்வொரு ஏபிலையும் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸே n தான் இருக்குது. ஸோ நீங்கள் எம்மையும் என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் ஆல் ஏபிஸ் வந்து n, நம்பர் ஆஃப் ஏபிஸ் வந்து m. ஸோ தேர்ட் ஏபினா S3, அதே மாதிரி mth ஏபினா SM. ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d ஃபார்முலா தான் வந்து இந்த லாஸ்ட் காலம்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதில் வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இப்போ n சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுலேயும் பண்ணுவோம் இல்லையா? இங்கே வந்து அப்படி பண்ண மாட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக ட்ரீட் பண்ண போகிறோம், ரைட் ஹேண்ட் சைடை தனியாக ட்ரீட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இதாக இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும்தான் நமக்கு தேவையானதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏபிக்கு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏபி, ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 1. ஸோ S1ன்னு இருக்குது, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1, அதோட காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கும். ஸோ n. இப்போ வந்து இந்த Sn ஃபார்முலாவில் நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n terms ஆஃப் ஃபர்ஸ்ட் ஏபி என்னது S1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் S1ன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு இங்கே வந்து n வந்து அப்படியே தான் இருக்கும், ஏன்னா n வந்து அங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், இங்கேயும் n தான் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ n அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ n/2 into 2a, ஏக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 into 1 ப்ளஸ் அகெயின் இங்கே n அப்படியே வச்சுக்கோங்க, n minus 1 into d, d வந்து 1ன்னு போட்டுக்கோங்க. இப்போது செகண்ட் ஏபி, ஸோ செகண்ட் ஏபிக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 2, டியோட வேல்யூ 3, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n தான், எல்லாத்துக்குமே வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n தான் வரும். இப்போ வந்து S2. ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n terms ஆஃப் செகண்ட் ஏபி வந்து S2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம S2ன்னு வச்சுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் இதுலேயும் வந்து n சேமாக தான் இருக்கும். ஸோ n 2 into இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 2, ஸோ 2 into 2 ப்ளஸ் n minus 1 into டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 3, ஸோ 3ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ தேர்ட் ஏபியில் ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3, தேர்ட் ஏபியோட காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n. அதே மாதிரி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n terms ஆஃப் தேர்ட் ஏபி வந்து S3. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் S3. ஸோ S3 is equal to n/2 into 2 into a. ஸோ ஏக்கு பதிலாக 3 போட்டுக்கோங்க, ப்ளஸ் n minus 1 into டிக்கு பதிலாக 5 போட்டுக்கோங்க. ஸோ 5. ஸோ எக்ஸட்ரா நம்ம எல்லாத்துக்கும் எழுதணும்னு அவசியம் இல்லை, 1 2 3 எழுதிட்டு டேரெக்டாக நம்ம எம்முக்கு எழுதிடலாம். ஸோ mth ஏபி, ஸோ mth ஏபி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து m, காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 2m minus 1. ஸோ 2m minus 1, mth ஏபிக்கும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து n தான். ஸோ n அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே வந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n terms ஆஃப் mth ஏபி SM. ஸோ SM is equal to இங்கேயும் n அப்படியே வச்சுக்கோங்க, 2 into ஃபர்ஸ்ட் டேர்ம் m, ஸோ 2 into m ப்ளஸ் n minus 1 into டிக்கு பதிலாக 2m minus 1, ஸோ 2m minus 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம n போட மாட்டோம், பிகாஸ் அங்கே ஏற்கனவே வந்து எப்படி நீங்கள் அந்த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n termஸை டினோட் பண்ணணும்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த நொட்டேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ S1, S2, S3, SM எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பண்ண வேண்டியது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d. அந்த ஃபார்முலாவில் a and dக்கு பதிலாக மட்டும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை அவங்க கொடுத்துருக்கிறத வச்சுக்கோங்க, n ரைட் ஹேண்ட் சைடில் n அப்படியே வச்சுக்கோங்க.
A and D மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ், அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோன்னா S1 + S2 + S3 + எக்ஸட்ரா + SM = இதை நம்ம கொண்டு வரணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த S1 S2 சால்வ் பண்ணிக்கலாம், பிகாஸ் இந்த மல்டிப்ளிகேஷன் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு S1 எடுத்துக்கோங்க. S1 = n/2 × 2 × 1 2. ஸோ 2 ப்ளஸ் இந்த 1 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 × n n, 1 × -1 -1, ஸோ -1 which is equal to n/2 × n 2 - 1 1. ஸோ n/2 × n + 1. அதே மாதிரி இப்போ S2 பண்ணிக்கோங்க. S2 = n/2 × 2 2s are 4, 4 ப்ளஸ் 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3n - 3 which is equal to n/2 × 3n, 4 - 3 1. அதே மாதிரி S3 = n/2 × 2 3s are 6. ஸோ 6 ப்ளஸ் 5n - 5 which is equal to n/2 × 5n, 6 - 5 1. ஸோ n/2 = 5n + 1. இது போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு SM வேணும். SM = n/2 × ஸோ 2 × m 2m, 2m ப்ளஸ் ஸோ இங்கே நம்ம இந்த 2m - 1 and n - 1 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2m × n 2mn, -1 2m -2m, -1 × n -n, -1 -1 +1 which is equal to n/2 × இங்கே ஒரு 2m இங்கே ஒரு 2m ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2mn - n + 1 இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம இந்த ரெண்டுத்துலேருந்தும் n காமனாக எடுத்துக்கோங்க. ஸோ n காமனாக எடுத்தால் 2m - 1 வரும். ஸோ இங்கே ஒரு 2m இருக்குது, n எடுத்ததால் அங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ 2m - 1 எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஒரு +1 இருக்குது. ஸோ +1. ஸோ 2m 2m கேன்சல் ஆகிடுச்சு. மீதி நம்மக்கிட்ட 3 டேர்ம்ஸ் இருக்குது. அதுலேருந்து n நான் வந்து காமனாக எடுத்திருக்கேன். ஸோ n காமனாக எடுத்தால் 2m - 1 என்கிட்ட இருக்குது. அகெயின் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஒரு +1 இருக்குது. ஸோ அந்த +1 எழுதிக்கோங்க. இப்போ நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி அவங்க கேட்டிருக்கிறது வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா LHS எடுத்துக்கோங்க. S1 + S2 + S3 + எக்ஸட்ரா + SM. ஸோ இப்போ இந்த நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். which is equal to, ஸோ ஃபர்ஸ்ட்டு S1 டேர்ம் என்ன, n/2 × n + 1 ப்ளஸ் S2 ஓடுது n/2 × 3n + 1 ப்ளஸ் S3 ஓடுது n/2 × 5n + 1 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் SM ஓடுது n/2 × n × 2m - 1 + 1 which is equal to, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இது எல்லா இடத்துலையுமே n/2 வந்து காமனாக இருக்குது. ஸோ n/2 காமனாக எழுதிக்கோங்க. ஸோ n/2 × மீதி என்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குது, n + 1, 3n + 1, 5n + 1, அதுக்கப்புறம் இது. ஸோ அது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. n + 1 ப்ளஸ் 3n + 1 ப்ளஸ் 5n + 1 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n × 2m - 1 + 1. ஸோ இந்த +1 மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸ்ட்ரா +1 இருக்குது. ஸோ நம்ம +1 எழுதிட்டோம். which is equal to, இந்த n/2 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு +1, இங்கே ஒரு +1, ஒரு +1 அண்ட் லாஸ்ட்டில் ஒரு +1 இருக்குது. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் PPTயில் சொல்லியிருக்கேன். அதில் வந்து நமக்கு 2a + n - 1 × d n டேர்ம்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்படி இருந்ததுன்னா நம்ம n × 2a + n - 1 × dன்னு எழுதியிருந்தோம். அதே மெத்தடை தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து 1 + 1 + 1 ப்ளஸ் எக்ஸட்ரா +1 இருக்குது. இது வந்து m டைம்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே நமக்கு இருக்கிறது S1 + S2 + S3 + எக்ஸட்ரா +SM m வரைக்கும் இருக்குது. அந்த ஒவ்வொரு SMக்குமே வந்து ஒரு 1 இருக்குது, +1 இருக்குது. ஸோ இது நம்ம இந்த 1 எல்லாத்தையும் கிளப் பண்ணி m × 1ன்னு போட போகிறோம்.
நமக்கு வந்து அங்கே ஏன் n போட்டோன்னா நமக்கு t1 + t2 + எக்ஸட்ரா ப்ளஸ் tnன்னு இருந்தது இந்த Sn ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுல. ஆனால் இங்கே நமக்கு வந்து S1 + S2 + எக்ஸட்ரா ப்ளஸ் Sm வரைக்கும் இருக்குது. அதனால நம்ம m × 1 அப்படின்னு போட்டுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து எழுதிக்கோங்க. n + 3n + 5n + எக்ஸட்ரா ப்ளஸ் 2n × 2m - 1 ப்ளஸ் m × 1. ஸோ இந்த m × 1 தான் வந்து நம்ம கிளப் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ m × 1. ஸோ இந்த 1 எல்லாத்தையும் கிளப் பண்ணி நம்ம m × 1ன்னு எழுதியிருக்கோம், which is equal to. இப்போ இது எல்லாத்துலேயும் இருந்தும் n வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ n/2 n, இங்கே n வெளியே எடுத்துட்டோம்னா 1 இருக்கும். ஸோ 1 + 3 + 5 + எக்ஸட்ரா ப்ளஸ் 2m - 1 ப்ளஸ் m × 1 mன்னு எழுதிக்கோங்க. ஸோ ப்ளஸ் m × 1 m, which is equal to n/2 × n × ஸோ இப்போ 1 + 3 + 5 + எக்ஸட்ரா ப்ளஸ் 2m - 1 இருக்குது. இதுக்கு பதிலாக நம்ம Sn ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். Snோட செகண்ட் ஃபார்முலா Sn is equal to n/2 × a + l. ஸோ Sn விட்டுருங்க. இங்கே n பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நமக்கு டோட்டலாக Sm வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் n-க்கு பதிலாக நம்ம mன்னு எழுதிக்கணும். ஸோ m/2 × a + l. ஸோ 1 + 2m - 1. ஸோ இங்கே ஏன் m போடுறோம் அப்படின்னா, இங்கே ஏன் m × 1 போட்டோம், பிகாஸ் S1 + S2 + S3 + எக்ஸட்ரா ப்ளஸ் Sm டோட்டலாக நமக்கு m சம்ஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு m நம்பர் ஆஃப் சம்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம இங்கே m × 1ன்னு போட்டோம். அதே லாஜிக்கில் தான் நம்ம இந்த நம்மளோட ஃபார்முலாவில் Sn is equal to n/2 × a + l. இந்த ஃபார்முலாவில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தானே வந்து n, ஆனால் இங்கே நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து mன்னு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இங்கே m போடுறோம். ஸோ m/2 × 1 + 2m - 1 ப்ளஸ் m மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ப்ளஸ் m, which is equal to இப்போ இந்த 1 - 1 0 ஆகிடும். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கும்னா n/2 n × m/2 × 2m ப்ளஸ் mன்னு இருக்கும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும், which is equal to n/2 × இப்போ இந்த n-ஐ உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ nm² ப்ளஸ் nm, which is equal to. ஸோ இந்த n வந்து நம்ம இதிலேருந்து தான் காமனாக எடுத்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் தான். ஸோ n × 2 கேன்சல் ஆகிடும், 1 கேன்சல் ஆகிடும். ஸோ m². ஸோ nm² ப்ளஸ் இந்த m வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ளஸ் m, which is equal to. இப்போ நம்ம இங்கேருந்து m காமனாக எடுத்துக்கலாம், பிகாஸ் இங்கே ஒரு m² இருக்குது, இங்கே ஒரு m இருக்குது. ஸோ mn/2 × இங்கே ஒரு m போயிடுச்சுன்னா இன்னொரு m எக்ஸ்ட்ரா இருக்கும் அண்ட் n இருக்கும். ஸோ nm ப்ளஸ் அங்கே m போயிடுச்சுன்னா 1 இருக்கும், which is equal to. இதை நம்ம எப்படி எழுதலாம், 1/2 × mn ப்ளஸ் mn + 1. ஸோ இதுதான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நமக்கு நம்மளோட ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இதில் நீங்கள் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இதில் m இருக்குது. ஸோ அதனால் m நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு சப்போஸ் இங்கே m எப்படி வருதுன்னு தெரியலனா நீங்கள் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். n is equal to l minus a by d plus 1. a வந்து 1ன்னு எடுத்துக்கணும், d வந்து 2 எடுத்துக்கோங்க, l வந்து 2m minus 1 எடுத்தால் கூட உங்களுக்கு n is equal to m தான் வரும். ஸோ m வந்து கரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு மெயின் பாயிண்ட். அண்ட் இது வந்து இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த டேப்லர் காலம் போட்டு காட்டினேன் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக இது பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, find the sum of a minus b by a plus b plus
3a minus 2b by a plus b plus 5a minus 3b by a plus b plus up to 12 terms. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு a and b வச்சு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீரீஸோட சம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலாவில் நமக்கு n வேணும், a வேணும் and d வேணும். n வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, அப் டு 12 டேர்ம்ஸ்க்கு சம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ 12. ஸோ n is equal to 12. a is equal to first term a minus b by a plus b. d is equal to t2 minus t1. So 3a minus 2b by a plus b minus a minus b by a plus b. So first bracket போட்டு எழுதிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு வந்து சைன் கன்ஃபியூஸ் ஆகிடும். which is equal to 3a minus 2b by denominator சேமாக தான் இருக்குது. ஸோ காமனாக ஒரு denominator எழுதிக்கலாம். இந்த மைனஸை இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, minus a plus b which is equal to 3a minus a 2a minus 2b plus b minus b by a plus b. ஸோ இங்கே நமக்கு ஏயோட வேல்யூ ஈஸி தான், அதுலேருந்தே பார்த்து எழுதிடலாம். ஆனால் டியோட வேல்யூ சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் போட்டு ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீட்டாக சால்வ் பண்ணிட்டு டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எஸ்என் ஃபார்முலாவில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். So S12 is equal to n is equal to 12. So S12 is equal to n by 2 12 by 2 into 2a. So 2 into a minus b by a plus b plus n minus 1 12 minus 1 into d oda value 2a minus b by a plus b. So 2a minus b by a plus b which is equal to 2 6 are 12. So 6 ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2-வை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2a minus 2b by a plus b. இப்போ ஒரு நம்பர் இன்ட்டு ஒரு ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா அந்த நம்பரை நம்ம நியூமரேட்டர் கூட தான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 2 into a minus b by a plus bனா இந்த 2-வை நியூமரேட்டரில் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2a minus 2b plus 12 minus 1 11. ஸோ 11 into 2a minus b by a plus b which is equal to 6 into 2a minus 2b by a plus b. ஸோ இங்கே 11 into ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ அந்த 11-ஐ நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ், ஸோ இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, ஸோ ப்ராப்ளம் இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். 11 2s are 22, 22a minus 11b by a plus b. ஸோ இப்போது இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ காமன் டினாமினேட்டர் a plus b போட்டுக்கோங்க. ஸோ 2a minus 2b plus 22a minus 11b which is equal to 6 into 22a plus 2a 24a minus 11 minus 2 minus 13 b by a plus b. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். அவங்க கேட்டது சம் ஆஃப் இந்த சீரீஸ் அப் டு 12 டேர்ம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ S12 is equal to 6 into 24a minus 13b by a plus b. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக நம்பர்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் டி கண்டுபிடிக்கும் போது மட்டும் இந்த மைனஸ் சைனை நீங்கள் கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த சம்மோட நம்மளோட எக்ஸசைஸ் 2.6 முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க்கில் கூட நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.